பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. கோணம் 1. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பதற்கு ஆளுநர் மறுப்பு தெரிவித்து நிராகரித்தார். திமுக நீதிமன்றத்திற்கு சென்று அவர் அமைச்சராக நீடிக்கலாம் என்கிற உத்தரவை பெற்றது. அதேபோல் இப்போதும் பொன்முடி விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது திமுக. கோணம் 2. செந்தில் பாலாஜியை அமைச்சராக நீடிக்க வைத்தாலும் கூட ஜாமீன் பெறும் விவகாரத்தில் அவருக்கு சிக்கல் தொடர்ந்து நீடித்து வந்தது. கடைநிலை ஊழியர் ஒருவர் சிறிய தவறு செய்தாலும் கூட உடனே சஸ்பெண்ட் செய்யும் அரசு செந்தில் பாலாஜியை அமைச்சராக நீடிக்க வைப்பதன் மூலம் என்ன செய்தியை மக்களுக்கு கூறுகிறது என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டது குறிப்பிடத்தக்கது. கோணம் 3. பொன்முடி மீது ஊழல் கரை படிந்துள்ளதால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்றும் அவர் மீதான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர ரத்து செய்யப்படவில்லை என்றும் ஆளுநர் தரப்பில் முதலமைச்சருக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டது இங்கே குறிப்பிடத்தக்கது. கோணம் 4. பொன்முடி வழக்கில் அவருக்கான தண்டனை மட்டுமல்ல, அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட தீர்ப்பே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பது பொறுப்பற்ற செயலாகும், நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதாகும் என்கிறார்கள் திமுக தரப்பினர். கோணம் 5. பொதுவாகவே ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் மீதான குற்றத்தை முழுமையாக மேல் நீதிமன்றம் வரை நிரூபித்த பின்னரே பதவியை வழங்குவதுதான் தார்மீக நெறிமுறையாக இருக்க முடியும். ஆளுநர் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறார் என்பது உண்மைதான் என்கிற போதிலும் சில நெறிமுறைகளையும் அரசு பின்பற்றினால் ஒருவரும் கையை நீட்டி குறை கூற முடியாது என்பதுதான் உண்மை.